கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய கர்த்தரும் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியத்தை அறிவோம் என்னும் இந்த தொடரின் மூலம் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் வஸ்திரங்களை காத்துக்கொள் என்னும் தலைப்பில் நாம் தியானிக்கவிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனத்திலே தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வஸ்திரம் என்பது தமிழில் ஆடை அல்லது உடை என்று பொருள்படும் சொல். ஆதியில் தேவன் ஆதி மனுஷர்களுக்கு மகிமையின் வஸ்திரத்தை அவர் கொடுத்திருந்தார். ஆனால் ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் தேவனுடைய கட்டளையை மீறி பாவம் செய்து தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திமரத்தின் இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டாக்கி கொண்ட பொழுது தேவன் அவர்களுக்கு தோல் உடைகளை உண்டாக்கி கொடுத்தினார். அன்று நம்முடைய தேவன் எதற்காக அவர்களுக்கு தோல் உடைகளை கொடுத்தார் என்று பார்க்கிற பொழுது அவர்கள் நிர்வாணத்தை மறைக்க. ஆனால் இன்று உலகத்தின் மற்றும் சபைகளின் நிலைகளை பார்த்தால் லவோதேக்கிய சபையின் ஆவிக்குரிய நிலையை குறித்து கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 17 வெளிப்படுத்தினது போல தாங்கள் தம்முடைய தேவனுக்கு முன்பாக நிர்வாணிகளாய் இருக்கிறதை அறியாமல் அநேகர் காணப்படுகிறார்கள். அதாவது ஒரு கூட்டமான ஜனங்கள் தேவனிடத்திலிருந்து தாங்கள் வஸ்திரங்களை வாங்கி கொள்ளாதவர்களாகவும் மற்றும் வாங்கி கொண்ட ஜனங்கள் அதை காத்து கொள்ளாத அனுபவத்தோடும் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்கள் தரித்து கொள்ள பல்வேறு ஆவிக்குரிய வஸ்திரங்களை கொடுக்கிறார். காணாமற் போன மகனின் உவமையில் அவன் பன்றிகளோடு வாழ்ந்த கிழிந்த வஸ்திரங்களோடு திரும்பி வந்தான். ஆனால் தகப்பன் அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தார். விதமாக நம்முடைய தேவன் நம்ம எல்லாருக்கும் உயர்ந்த வஸ்திரங்களை தர விரும்புகிறார். உதாரணமாக இரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, அலங்கார வஸ்திரம், துதியின் வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம். உலக பிரகாரமாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வஸ்திரங்கள் எவ்வளவு முக்கியமாய் காணப்படுகிறதோ அதை போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவனால் நமக்கு அருளப்படும் வஸ்திரங்கள் மிகவும் முக்கியமானவைகள். நாம் அணியும் ஆடைகளை எவ்வளவு கவனமாக பாதுகாக்கின்றோம், ஒவ்வொரு அழுக்குகளிலிருந்தும் காப்பாற்றுகிறோம் அல்லவா? அதே போல இன்று நம்முடைய ஆவிக்குரிய வஸ்திரங்களின் நிலை என்ன? நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கும் விலையேற பெற்ற பெரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை மிகவும் கவனமாக ஜாக்கிரதையாக பாதுகாக்கிறோமா? தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? அல்லது மீறிவிட்டு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நிர்வாணிகளாய் காணப்படுகிறோமா? நம்முடைய நடக்கையில் பரிசுத்தம் இருக்கிறதா? நம்முடைய பேச்சும் செயல்பாடுகளும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றதா? நம்முடைய சிந்தையில் சுத்தமாக இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் என்று வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் இரத்தம் மாத்திரமே நம் அசுசியை நீக்கி நம்மை வெண்மையாக்குகிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 16வது அதிகாரம் 15 இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாய் நிர்வாணியுமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவானுக்கு வெளிப்படுத்தினதை வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திருடனை போல், அதாவது திடீரென்று நாம் எதிர்பாராத நேரத்தில் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டவர்களாய், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய், நீதிமான்களாக்கப்பட்டவர்களாய் தன் வஸ்திரத்தை காத்துக்கொண்டு பாக்கியவான்களாய் காணப்பட வேண்டும். அல்லது நரகத்திற்கும் தேவனுடைய கோபத்திற்கும் நாம் தப்பவே முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தில் தங்கள் ஆவிக்குரிய வஸ்திரங்களை இழந்த சிலரை பாருங்கள். ஆதாம், ஏவாள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை காரணமாக மகிமையின் வஸ்திரத்தை இழந்தார்கள், பாவத்தால் நிர்வாணமானார்கள். சவுல் ராஜாவை பாருங்கள், கீழ்ப்படியாமையால் ராஜ வஸ்திரத்தை இழந்தார், தேவனால் புறக்கணிக்கப்பட்டார். யூதாசை பாருங்கள், பண ஆசையால்
நம்முடைய இயேசு கிறிஸ்துவையே காட்டி கொடுத்து அப்போஸ்தல ஊழியத்தையே இழந்தான். கர்த்தரை விட்டு விலகினான். அனனியா மற்றும் சஃபிராளின் வாழ்க்கையை பாருங்கள். பொய் சொன்னதினால் பரிசுத்த வஸ்திரத்தை இழந்தனர், மரணம் அடைந்தனர். இன்னும் 2 தீமோத்தேயு 4:10 தோமஸ் அவரை பாருங்கள். உலக ஆசையால் தேவனுடைய கனமான ஊழியத்தையே இழந்தார், பவுலை விட்டு பிரிந்தார். பிரியமானவர்களே, பாவம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை, உலக ஆசை போன்றவை ஆவிக்குரிய வஸ்திரம் நாம் இழக்க காரணமாக இருக்கிறது. நாம் இப்படிப்பட்ட பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதான சுசேஷம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சண்யம் என்னும் தலைசீரா, ஆவிக்குரிய பட்டயம். இதுதான் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 3:27 கவனிக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள்ளான ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே என்று பார்க்கிறோம். நாம் எப்பொழுதும் கிறிஸ்துவை தரித்து கொண்டு வாழ வேண்டும். பழைய ஏற்பாட்டில் குஷ்டரோகிகள் கிழிந்த வஸ்திரங்களை அணிந்து தீட்டு தீட்டு என்று கூப்பிட வேண்டும். அவர்கள் சமூகத்திலிருந்தும் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். பாவமும் இப்படித்தான் பிரியமானவர்களே, அது நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. ஆகவே மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆசியாவில் இருக்கிற சர்தை சபையின் விசுவாசிகள் சில பேர் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் கிறிஸ்துவோடு வெண் வஸ்திரம் தரித்து அவரோடு கூட நடப்பார்கள் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர்களுக்கு மாத்திரம் இந்த வாக்குத்தத்தமா? இல்லை. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தங்கள் ஆவிக்குரிய வஸ்திரங்களை கரைப்படுத்தாமல் ஜெயம் கொள்ளக்கூடிய எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இன்று எவ்விதமான வஸ்திரத்தை அணிந்து கொண்டிருக்கிறீர்கள்? பாவக்கிரியைகளினால் கரைப்பட்டிருக்கும் வஸ்திரங்களையா, அல்லது கிறிஸ்துவினால் உண்டாகும் ஆவிக்குரிய வஸ்திரங்களையா என்று சிந்தியுங்கள். சர்தை சபையின் விசுவாசிகள் சில பேர் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாமல் வாழ்ந்து கிறிஸ்துவோடு வெண் வஸ்திரம் தரித்து அவரோடு கூட நடக்க விழிப்பாய் காணப்பட்டது போல நாமும் விழிப்பாய் எப்பொழுதும் காணப்படுவோம். கர்த்தர் தாமே இறங்கி உங்கள் எல்லாரையும் அளவில்லாமல் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.